ஆர்டர் பண்ணுவீங்களா? ரைட். ஆன்லைன்ல ஒரு ஷாப்பிங்க்கு ஒரு பொருள் ஆர்டர் பண்றோம்னா ஆர்டர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்? மறந்துடுறோம். சரியா? ஆனா பின்னாடி எவ்வளவு வேலை நடக்குது. There is somebody who is procuring that product. அதை ஒருத்தர் ப்ரொக்யூர் பண்றாரு, அதை பேக் பண்றாங்க, பேக் பண்ணி அங்கிருந்து டிப்போக்கு டெலிவரி டிப்போக்கு போகுது, அங்கிருந்து ஒருத்தன் டெலிவர் பண்றான். எவன் நம்மளுக்கு டெலிவர் பண்ணுவான்னு தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆர்டர் போட்டு நமக்கு வந்துரும், அது வந்து சேருது. ஆனா பின்னாடி there are so many people working behind our order. அதே மாதிரிதான் நான் ஜெபம் செய்யும் போது என்ன பண்ணா, நான் மேல ஆர்டரை போட்டுறேன். அவர் எனக்காக தேவ தூதர்களை வைத்து தேவ தூதர்கள் பின்னாடி எனக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் என் கையில வந்து ஆட்டோமேட்டிக்கா விழும்படியாக என் கர்த்தரும் தேவ தூதர்களும் எனக்காக பின்னாடி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது என்னை வந்து சேரும். Hallelujah. We are only focused on what we are seeing. நம்ம பார்க்கிறது வச்சு நம்ம ஃபோக்கஸ் நம்ம நினைக்கிறோம், இது என் கண்ணெதிர்க்கு நடக்குது, இது என் கண்ணெதிர்க்கு நடக்குது அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா நமக்கு நிறைய விஷயம் பார்க்க முடியலன்னு தெரியலனாலும் நமக்கு பின்னாடி கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஓகே.